வணக்கம் மதுரை மக்களே. இன்றைக்கி செம்மையான ரெசிபியோடு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். அம்மா காலையிலே போயிட்டு கறிக்கடைக்கு போயிட்டு நல்ல ஆட்டோட ரத்தத்தையும் ஆட்டு மண்டையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி ஒரே வீடியோவில் 3 டிஷ்ஷு பார்க்க போகிறோம். அடுத்தடுத்து வாங்க கலோனிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் செம்மையான ருசியான ஆட்டு தலைக்கறி குழம்பு தாங்க ரெடி பண்ண போகிறோம். செம்ம காரசாரமான ஹோட்டல் ஸ்டைலு, அதுவும் நம்ம வீட்டில் பண்ணக்கூடிய டேஸ்ட்டை தாங்க பண்ண போகிறோம். இன்றைக்கி சுவையும் கலந்த இந்த தலைக்கறி சாதம் இடியாப்பம், தோசை, பாயா சாப்பாடுக்கும் அந்த காலத்தில் வயலுக்கும் போகிற மாதிரி உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஆட்டு தலைக்கறி தாங்க அம்மா ரெடி பண்ண போகிறாங்க. வாங்க போகலாம். புதுசாக பார்த்துட்டுருக்க நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் வளர்கிறதுக்கு உங்கள் ஊக்கம்தான் தேவை. யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம வீடியோ வருது, அதுலேயும் மக்களும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக பார்த்துற நண்பர்கள் முக்கியமாக நம்ம சேனலை பாருங்கள். நிறைய சமையல் குறிப்போடு மேலும் வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க. ஆட்டு மண்டை நம்ம எல்லாம் கழுவி வச்சுருக்கோம். ஆட்டு தலைக்கறிக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா என்னென்ன லிஸ்ட் இருக்குது. ஆட்டு தலைக்கறிக்கு 1 வாங்கிடுங்க. சின்ன வெங்காயம் 15லேருந்து 20 பல் அரைச்சி வச்சுக்கணும். தக்காளி 2 வச்சுக்கணும். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூனு, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சள் தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூனு, ஜீரகம் 1/2 ஸ்பூனு, மிளகு 1/2 ஸ்பூனு, கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்குங்க. தேங்காய் பால் அரைச்சி வச்சுக்கணும். கருவேப்பிலை ஒரு 2 கொத்து வச்சுக்கோங்க. கொத்தமல்லி கொத்தமல்லி அதுக்கு தேவையானது. எண்ணெய் நம்ம அளவுக்கு தேர்ந்தாப்புல. உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்குங்க. தண்ணி குக்கரில் 2 பேர் 3 பேர் சாப்பிட்றாங்கன்னா ஒரு செம்புலேருந்து 2 செம்பு தண்ணி ஊற்றிக்கிங்க. குழம்பு நல்லா கெட்டியாக வரணும்னா தேங்காய் பாலை அரைச்சி ஊற்றுங்க. நல்லா கெட்டியாக வரும். மசாலெலாம் நல்லா பிடிச்சிருக்கான்னு சொல்லி நல்லா கையை விட்டு நல்லா கிளறுனீங்கன்னா எல்லா சைடும் அந்த மசால் நம்ம போட்ட மசால் அங்கங்கே திரளாக நிற்கும். எல்லா பக்கமும் சைடாக ஈவனாக வர்றதுக்கு நல்லா கையை வச்சு நல்லா கிளறி விட்டுருங்க. அப்போ தான் எல்லா சைடுமே இருக்கும். வேண்டிய அளவு தண்ணியை ஊற்றிட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஸ்டவ்வை விசில் விட்டு 3 விசில் விடுங்க. அதுக்கு இறங்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா நல்லெண்ணெயை ஊற்றுனீங்கன்னா நல்லா இறக்கும் போது நல்லா கமகமன்னு வாசனை நல்லா வரும். ஆட்டு தலைக்கறி சூப்பராக இருக்குங்க. எல்லாருமே வச்சு சாப்பிடுங்க. குழந்தைகளுக்கு நல்லா எதிர்ப்பு சக்தி கூடும், நல்லாவும் இருக்கும். கொழுப்பு இருந்தால் கூட 2-3 கொழுப்பை கூட போட்டு விட்டிங்கன்னா அந்த எண்ணெய்க்கு அதுக்கும் கொழுப்பு எண்ணெய் அதிகமாக வருங்க. எண்ணெயும் நல்லா மிதக்கிற மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும்.
இதை வந்து குக்கரை வந்து ஒரு 2-3 நிமிஷம் வந்து வச்சுட்டு நல்லா விசில் விடுங்க. விசில் விட்டு இறக்குனேன் கொஞ்ச நேரம் இறக்கி விட்டு கிண்டி பாருங்கள். நல்லா வெந்துடுச்சுன்னா ஓகே. ஆனால் திருப்பி கூட இந்த மாதிரி வைங்க. கடைசியாக வந்து நம்ம வந்து ஒரு எண்ணெய் மிதக்கிற மாதிரி மேலே ஊற்றி விட்டிங்கன்னா அழகாக அந்த டெக்கரேஷனுக்கு சூப்பராக இருக்குங்க. அம்மா என்ன பண்ணிட்டாங்க, கடைசியில் வந்து குக்கரை திறந்தோன்னே அந்த கலர் பாருங்கள், என்ன அருமையாக இருக்குது. அப்படியே கலர் வந்து தகன்னு இருக்குங்க பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி அருமையாக வந்து ஆட்டு தலைக்கறி வந்து ரெடி ஆகிருக்கு. அம்மா வந்து லைட்டாக அந்த வெங்காயத்தை கொஞ்சம் சின்னதெல்லாம் போட்டு தாளித்ததை அப்படியே மேலே ஊற்றி விட்டாங்க பாருங்கள். அந்த சவுண்டு இருக்குது பாருங்கள், வேறு மாதிரி இருக்குங்க. அந்த ஸ்மெல் அடாடாடா சூப்பராக இருக்குது. இப்போயே வந்து சோறை போட்டு நல்லா சாப்பிட்ணும் போல் இருக்குங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஆஹாஹா அருமையாக இருக்குங்க. ஆனால் பாருங்கள், கறி கூட தோற்றுருங்க, எவ்வளோ அழகாக பூ போல் வந்திருக்குன்னு பாருங்கள். அந்த ஆட்டு தலைக்கறி சூப்பராக இருக்குங்க. இந்த ஸ்மெல்லும் அருமையாக இருக்குங்க. மக்களே, இந்த மாதிரி அருமையாக வச்சு ஆட்டு தலைக்கறியை வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் சாப்பிடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.